எல்லோருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, உங்களுடைய ஆண்ட்ராய்ட் கைபேசி, உலாபேசி, மொபைல் எப்படி வேணாலும் சொல்லலாங்க. அது பாதுகாப்பாக இருக்கா? அதுக்கு பாதுகாப்பாக இருக்கிறதுக்கு அரசு சொல்லும் ஆலோசனை என்ன? அப்படின்றத பற்றி இந்த பதிவில் நம்ம பார்க்கலாம். எனக்கு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு குறுந்தகவல் எஸ்எம்எஸ் வந்தது. அதில் ஆஸ் எ பார்ட் ஆஃப் சைபர் ஸ்வச்தா பக்ஷ்விதா படிக்கவே கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. CERT in GOI advises you to keep your digital devices bot free. நம்மளுடைய மொபைல் ஃபோன் இருக்கு இல்லைங்களா, இது பார்த்தீங்க அப்படின்னா பாட் ஃப்ரீயாக வச்சுக்க சொல்கிறாங்க. சரிங்களா? அப்போ பாட்னா என்னன்னு நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கணும். சரி, இப்போ அது பாட் ரிமூவல் டூல் அந்த பாட் ரிமூவலுக்கான மென்பொருள் பார்த்திங்கன்னா இங்கே இருக்கிற இணையதளத்தில் போய் எடுத்துக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, வாங்க அதுக்குள்ளே போனால் என்னென்ன இருக்குது, அது எப்படியெல்லாம் பயன்படுத்துகின்ற தகவலை நம்ம இப்போ பார்க்கலாம். இப்போ பாட் அப்படின்றது என்ன அப்படின்னா, அது ரோபோட்னா உங்களுக்கே தெரியும், நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க. தானாக இயங்கக்கூடிய ஒரு தானியங்கி மென்பொருள்னு சொல்லலாம். இந்த மென்பொருளை பாட் அப்படின்ற மென்பொருளை நல்ல விஷயங்களுக்காகவும் பயன்படுத்தலாம். அது எதிர்மாறாக செயல்படுற விஷயங்களுக்காகவும் பயன்படுத்தலாம். இந்த மென்பொருள் ஒரு கணினிக்குள்ளவோ இல்லை ஒரு கைபேசி, உலாபேசிக்குள்ளவோ, அதாவது ஒரு கணினி சார்ந்த டிவைசஸ் வருவாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி ஒரு கருவிக்குள்ளே போயிடுச்சு அப்படின்னாலே என்ன ஆகும் அப்படின்னா, அந்த மென்பொருளை தயாரித்தவர் என்ன சொல்லி கொடுத்துருக்கிறாரோ அந்த வேலையை தானாக செய்ய ஆரம்பிக்கும். அவர் இயக்கினாலும் சரி, இயக்கலைனாலும் சரி. சரிங்களா? இந்த பாட்டுன்றது தானாக வேலை செய்கிறது. சரிங்களா? இப்போ ஒரு எடுத்துக்காட்டு சொல்லணும் அப்படின்னா, இப்போ நிறைய நிறுவனங்கள்லாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, முன்னாடிலாம் நிறுவனங்கள் சேவை மைய அதிகாரியை நம்ம தொடர்பு கொள்ளும், கஸ்டமர் கேர். இப்போ அதுக்காக சேட் வச்சுட்ருக்காங்க. இந்த சேட்டில் பார்த்திங்க அப்படின்னா, நம்ம வாட்ஸ்அப்பில் மெசேஜ் அனுப்புகிற மாதிரியே அவங்களுக்கு ஹாய் அப்படின்னு சொன்னால், அது ஹவு கேன் ஐ ஹெல்ப் யூ அப்படின்னு சொல்லி நான் உங்களுக்கு எப்படி உதவலான்றதை ஆட்டோமேட்டிக்காக மெசேஜ் அனுப்போம். அந்த பக்கம் எதிர்பக்கம் ஆளுங்களே இருக்க மாட்டாங்க. நம்ம ஏதாவது சந்தேகம் கேட்டோம் அப்படின்னா அது அதுக்கு தானாகவே பதில் சொல்லும். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு என்னென்ன சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னு அதுவே ஒரு பட்டியல் காமிக்கும். அந்த பட்டியலில் உள்ள 1ஆம் நம்பர் எனக்கு சந்தேகம், 1ஆம் நம்பர் கேள்வி அப்படின்னு நம்ம அனுப்பிச்சா அதுக்கான பதிலை அது தானாகவே அனுப்பும். சரிங்களா? இது ஒரு எடுத்துக்காட்டுக்காக சொல்கிறேன். இந்த மாதிரியான ஒரு மென்பொருள் இது ஒருத்தர், ஒரு எடுத்துக்காட்டுக்கு சொல்கிறேன், ஒருத்தர் இந்த மாதிரி ஒரு மென்பொருளை தயாரித்து இதை வேற ஒருத்தருனுடைய கணினிலையோ இல்லை நம்மளோட கைபேசிலையோ புகுத்திட்டு அவருடைய இந்த மாதிரியான தகவலை எடுத்து இங்கே அனுப்பு அப்படின்னா அது அனுப்ப ஆரம்பிக்கும். இல்லை இந்த வேலையை செய்கிறத நிறுத்தி வை, செய்யும்போது போயிட்டு தொந்தரவு பண்ணுன்னா தொந்தரவு பண்ணும். அதாவது அந்த மென்பொருளுக்கு என்ன சொல்லி கொடுத்துருக்குறாங்களோ அந்த சொல்லி கொடுத்த விஷயத்த அது செய்யும். அவ்வளோதான். ஒரு தானாக இயங்கக்கூடிய ஒரு மென்பொருள். சரி, இப்போ இந்த சைபர் ஸ்வச்தா கேந்திரா இருக்கு இல்லைங்களா, இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, கம்ப்யூட்டர் எமர்ஜென்சி ரெஸ்பான்ஸ் டீம் இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தை நடத்திட்டு வராங்க. இவங்களுடைய முக்கியமான வேலையே பார்த்திங்கன்னா மால்வேர் அனலைசிஸ் பண்ணுறது. மால்வேர்னால் அதாவது கணினியோ இல்லை இந்த மாதிரி சாதனங்களையோ, கருவின்னு சொல்லக்கூடாது, சாதனம்னு சொல்லணும், ஒரு இடத்துல கருவின்னு சொல்லிட்டேன். சரி, இந்த மாதிரி சாதனங்கள் எல்லாம் தாக்கக்கூடிய அந்த மென்பொருள் வைரஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அதை இவங்க அனலைஸ் பண்ணுறது தான் இவங்களுடைய வேலை. ஓகேங்களா? அதுக்கப்புறம் அதை பற்றின விழிப்புணர்வை ஏற்படுத்தி எதெல்லாம் பாதுகாக்கிறாங்க அப்படின்னா, கணினி, மொபைல், இந்த உலாபேசி இருக்கும் இல்லைங்களா, கைபேசி, இது எல்லாம் காப்பாற்றுறதா சொல்கிறாங்க. இந்த வெப்சைட்டில் நீங்கள் போனீங்க அப்படின்னா அபவுட்டில் அவங்கள பற்றி சொல்லியிருக்காங்க. நீங்கள் ஹோம் பேஜ் வந்தீங்கன்னா, ஹோம் பேஜில் கீழே போனீங்கன்னா கீழே இந்த மாதிரி இருக்கும், ஒய் ஷுட் ஐ டூ
அப்படின்னு வாட் ஷுட் ஐ டூ அப்படின்னு இருக்கும். அங்கே போனீங்கன்னா மால்வேர் ரிமூவ் பண்ணுறதுக்கான டூலுக்கான டவுன்லோட் பட்டன் கொடுத்துருக்குறாங்க. அந்த பட்டன் நீங்கள் கிளிக் பண்ணால் இந்த மாதிரி பேஜுக்கு போகும். இந்த பக்கத்தில் என்ன இருக்குதுன்னு பாருங்கள். ஃப்ரீ பாட் ரிமூவல் டூல் ஃபார் மைக்ரோசாஃப்ட் விண்டோஸ். அதை நம்ம கணினியோ மடிக்கணினியோ பயன்படுத்தி அதில் மைக்ரோசாஃப்ட் அப்படின்ற ஆப்ரேட்டிங் சிஸ்டம் கணினி மென்பொருள் பயன்படுத்தினா அங்கே தேவையான மென்பொருள்களை முதல்ல கொடுத்துருக்காங்க. அதுக்கு அடுத்தது ஃப்ரீ பாட் ரிமூவல் டூல் ஃபார் ஆண்ட்ராய்டு அப்படின்னு கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள். அதில் ஸ்கேன் ஆன்டிவைரஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. இங்கே உள்ள லிங்க்கு இங்கே பாருங்கள், கூகுள் ப்ளே அப்படின்னு கீழே இருக்கு இல்லைங்களா, அதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த பேஜுக்கு போகும். சரிங்களா? இந்த பேஜில் ஸ்கேன்னு தனியாக ஒன்று இருக்குது, ஸ்கேன் பாட் ரிமூவல் அப்படின்னு ஒன்று இருக்குது. இங்கே வந்து நம்ம பார்க்க போகிறது ஸ்கேன் சர்ட் இன் பாட் ரிமூவல். சரிங்களா? ஸ்கேனில் மட்டும் இருக்கிறத இன்ஸ்டால் பண்ணிட்டு போகிறீங்க. ஸ்கேன் சர்ட் இன் பாட் ரிமூவல் அப்படின்றது தான் நம்ம கைபேசியில் உட்புகுத்தணும். இது இன்ஸ்டால்னு கொடுத்தீங்கன்னா என்ன ஆகும்னா இன்ஸ்டால் ஆகும். சரிங்களா? இந்த மாதிரி தான் வரும். அதுக்கப்புறம் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி முடித்ததுக்கப்புறமா உங்களுக்கு வந்து என்ன சொல்லணும்னா இந்த மாதிரி அக்ரிமெண்ட்டை காமிக்கும். அதை அக்செப்ட் கொடுக்க சொல்லணும். அதை அக்செப்ட் கொடுத்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆகிடும். ஓப்பன் ஆகின்றதுக்கு அப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும்னா ஸ்கேன் அப்படின்றத கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணிவிட்டு ஃபுல் ஸ்கேனா, ஃபோல்டர் ஸ்கேனா, மெமரி ஸ்கேனா அப்படின்னு கேட்குது. ஃபுல் ஸ்கேன்னு கொடுத்தீங்கன்னா உங்கள் கையில் இருக்கக்கூடிய அந்த சாதனத்தை முழுசாக ஸ்கேன் பண்ணணும். சரிங்களா? மெமரி ஸ்கேன் அப்படின்னா நம்ம வந்து அந்த மொபைல் ஃபோன் கைபேசி இயங்குறதுக்கான மென்பொருள் இருக்கு இல்லைங்களா, அந்த இடத்துல இருக்கக்கூடியதை மட்டும் அது வந்து பார்க்கும். ஃபோல்டர் ஸ்கேன் அப்படின்னா ஒரு தனியாக ஒரு ஃபோல்டர். சரிங்களா? நீங்கள் வந்து ஒரு ஃபோட்டோ மட்டும் ஒரு ஃபோல்டரில் வச்சுருக்கீங்க, அதாவது எல்லாமே ஒரு ஃபோல்டரில் தான் போய் சேவ் ஆகும். அந்த மாதிரி தனியாக ஒரு ஃபோல்டரை வந்து ஸ்கேன் பண்ணுறீங்களான்ற மாதிரி கேட்டிருக்கு. நாங்கள் என்ன பண்ணுறோம் அப்படின்னா மெமரி ஸ்கேனை கொடுக்குறேன். சரிங்களா? மெமரி ஸ்கேன் கொடுத்து அது என்ன பண்ணுது பாருங்கள். ஆக்ஷன் டைப்புன்னு காமிக்குது, ஸ்கேன் டைம் காமிக்குது, ஸ்கேனிங் ஃபைல் காமிக்குது, எந்த ஃபைலை வந்து ஸ்கேன் பண்ணிகிட்ருக்கு அப்படின்ற மாதிரி. அப்புறம் அனலைசிங், எவ்வளோ நேரம் வந்து அனலைஸ் பண்ணுறதுக்கு எடுத்துக்குது அப்படின்றதையும் இங்கே வந்து காமிச்சுன்னு இருக்குது. இது என்ன ஆகும் அப்படின்னா சில மொபைலில் சீக்கிரமாக முடிஞ்சிடும், சிலதில் லேட்டாக முடியும். அங்கே எவ்வளோ ஃபைல் இருக்கோ அதை பொறுத்து. சரிங்களா? அந்த மெமரி இருக்கோ அதை பொறுத்து தான். சரிங்களா? அதுக்கு அடுத்து தான் மொத்தமாக ஸ்கேன் பண்ணி முடிச்சுட்டு என்ன பண்ணோம் அப்படின்னா ஃபைல் ஸ்கேன்டு எவ்வளோன்னு வந்துடுச்சு. அதுக்கப்புறம் த்ரெட் டிடெக்டட் 0ன்னு வந்துடுச்சு. சப்போஸ் த்ரெட் இங்கே 1, 2, 5, 10 அந்த மாதிரிலாம் வந்துச்சு அப்படின்னா நீங்கள் அதை வந்து நமக்கு முக்கியமான ஃபைல் ஏதாவது இதில் பேர் வந்துட்டுருக்கா அப்படின்றத பார்த்துட்டு அப்படி வரல அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் டெலீட் கொடுத்துடலாம். அப்படியே டெலீட் கொடுக்க வேணாம். சரிங்களா? சரி, இதுதான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மொபைல் ஃபோனை கைபேசியை நம்ம பாதுகாக்கிறதுக்காக அரசாங்கம் சொல்லியிருக்கிற வழிமுறை. இதை வந்து நீங்கள் உங்களுடைய கைபேசியில் வந்து உட்புகுத்திட்டு ஸ்கேன் பண்ணிவிட்டு ஏதாச்சும் த்ரெட்ஸ் வருதா அப்படின்றத நீங்கள் பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மென்பொருள்னால எந்த ஒரு பாதிப்பும் இல்லை. இது ஒரு ஸ்கேனிங், அதாவது ஆன்டிவைரஸ் மென்பொருள் மாதிரி தான். சரிங்களா? நம்ம மொபைலை பாதுகாக்கிறது தான். அடுத்த பதிவில் நம்ம இன்னொரு புது விஷயத்தோடு சந்திப்போம். நன்றி.